ஒருவர் ரூபாய் 1500க்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் ரூபாய் 500க்கு பழுதுகளை நீக்குகிறார். முடிவில் அவர் அந்த மிதிவண்டியை ரூபாய் 1800க்கு விற்கிறார் எனில் அவர் அடையும் நஷ்ட சதவீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. 1500க்கு வண்டியை வாங்கி எக்ஸ்ட்ரா 500 கொடுத்து அவர் சரி பார்க்குறாரு அந்த வண்டியை. அப்போ மொத்த வண்டிக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு? 2000 செலவு பண்ணியிருக்காரு. அப்போ இதான் வண்டியோட மொத்த விலையாக வரும். 2000 செலவு பண்ணிவிட்டு வண்டியை எவ்வளோக்கு விற்கிறாரு? 1800க்கு விற்கிறாரு. அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கு அவருக்கு நஷ்டம் தான் ஏற்பட்டுருக்குன்னு. கணக்கில் நஷ்ட சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம நஷ்டம் எவ்வளோ அப்படின்னா அமௌண்ட்டில் கண்டுபிடிச்சிக்கிறணும். நஷ்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்த விலையிலேருந்து விற்ற விலையை நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதுலேருந்து 2 மைனஸ் பண்ணால் 200 ரூபா. அப்போ நஷ்டம் 200 ரூபா. நமக்கு கொஸ்டினில் நஷ்ட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. நஷ்ட சதவீதங்கிறது மொத்த விலையிலேருந்து நமக்கு எவ்வளோ நஷ்டமாயிருக்கு? 200 ரூபா நஷ்டமாயிருக்கு. 2000லேருந்து 200 ரூபா நஷ்டமாயிருக்கு. சதவீதம் கேட்டதுனால நம்ம 100ஆல் பெருக்கணும். அப்போ இதை சால்வ் பண்ணும்போது 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த ஒரு ஜீரோக்கும் இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். இது ரெண்டே நம்ம 2 படலாம் கேன்சல் பண்ணலாம். 2 2 10 2 20. அப்போ